மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் பல பகுதிகளில் அதிலும் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாம் டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது குறித்து நான் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த காலத்தில் ஆகஸ்ட் வரை 25,000 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் 12 பேர் இருந்ததாகவும், இப்பொழுது இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கிறார். பத்திரிகை வந்த செய்தியை சொல்றேன். இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் குறைக்கப்பட்டிருக்கின்றது. 4 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கா சொல்லிக்கிறீங்க. பன்றிக் காய்ச்சலில் 1558 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் சில பேர் இறந்ததாகவும் சொல்லிக்கிறீங்க. ஆகவே டெங்கு காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் இரண்டும் அதை குறைப்பதற்கு அதை தடுப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு டெங்கு மலேரியா காய்ச்சல் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சேர்ந்து வருகிறார்கள். இதுவரை 8 பேர் டெங்கில் உயிரிழப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே டெங்கு மலேரியா உள்ளிட்ட இந்த நோய்களை கட்டுப்படுத்த நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் பருவமழை வேகமாக அதிகரித்து வரும் பன்னி காய்ச்சல் பாதிப்பில் அரசு மருத்துவமனை அதிகரித்து வருவதால் 1500 மேற்பட்டோர் 8 பேர் இறந்துள்ளதாக தகவல் வருகிறது. மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கை அவசியத்தை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன செய்வார் என்பதை அவை முன்னு வைக்க விரும்புகிறேன். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. இந்தியாவிலே தமிழகத்தில் தான் தற்போது டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் பாதிக்கப்படும் என்றும், இவ்வருடம் 2026 ஜூன் மாத இறுதி வரை தமிழகத்தில் மொத்தம் 7511 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அதனால் 3 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கழக தலைவர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதோடு இறப்பு விகிதமும் பெருமளவு குறைக்கப்பட்டது என்பதனை புள்ளி விவரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 23/8/2026 வரை 12,543 பேர் தமிழ்நாட்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்துள்ளார்கள். எனவே பருவமழை தொடங்கவிருப்பதால் தமிழக அரசு உடனடியாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைத்தல், கேரள எல்லைப் பகுதியில் மருத்துவ முகாம்கள் அமைத்து கண்காணித்தல், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ சிகிச்சை அளித்தல், உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சுகாதார நடவடிக்கைகளை கொசுக்கள் ஒழிப்பு மற்றும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டமைகிறேன்.